டயனாவை கட்டிக்கன்னு உன்கிட்ட ஃபாதர் சொன்னது இருக்கட்டும். அதுக்கு நீயும் தலையாட்டிட்டியா? கோயில்ல தானே வளர்ந்த, அதான் என்னையும் கோயில் மாடாக்கிட்டாங்க. ஏன் பேசாம நின்னுட்ட ஜூலி? பேசு, என்ன திட்டு, எனக்கு சாபம் கொடு. உனக்கே நான் கொடுக்கணும்? நாக்குல நரம்பு இல்லாம படைச்சானே அந்த ஆண்டவன், அவனுக்கு தான் சாபம் கொடுக்கணும். நானா இந்த காதல கேட்டேன்? ஏயா, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட்னு செத்தவங்களை சாட்சியா வச்சு காதல ஆரம்பிச்சு என்ன சாகடிச்சிட்டே. ஏமாத்த பிறந்தவங்க ஆம்பளைங்க, ஏமாற பிறந்தவங்க பொம்பளைங்கன்னு நீயும் நிரூபிச்சிட்ட. நல்லா இருயா, நல்லா இரு. ஆனா ஒண்ணு, என்ன ஏமாத்துற மாதிரி அந்த டயனாவை ஏமாத்திராது. ஏன்னா அவளை விட பணக்கார பொண்ணுங்க உன் கண்ணில் பட்டாலும் படுவாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் ஜேம்ஸ காதலிக்க ஆரம்பிச்ச பிறகா லஞ்சம் மாதிரி உண்டியல போட ஆரம்பிச்சேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே போட்டுட்டு தானே இருக்கேன். நான் மனசார விரும்பின ஜேம்ஸ நீ என்னோட சேர்த்து வைக்கல. பரவாயில்ல, என்னதான் என் ஆசையை நீ நிராசையாக்குனாலும் என் கடமை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். நாங்கெல்லாம் ஏழைங்க. இப்படி எல்லாருக்குமே நான் சந்தோஷப்படுறேனே தவிர எனக்காக யாரும் வருத்தப்படலையே. அட நீயாவது வருத்தப்படக்கூடாதா? சார், ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட் சார், குதிரை சவாரி சார், ஹார்ஸ் ரைட் சார். சார், ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. வாங்க சார், வாங்க. வேண்டாம். எங்க போனோம் தோர? மாதா கோயிலுக்கு. கோயிலுக்கா? உட்காருங்க. கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், குதிரை சவாரி பண்ண மாதிரியும் இருக்கும். வேண்டாம், நான் நடந்தே போறேன். இது பாக்குறதுக்கு தான் சுமாரா இருக்கும், ஆனா பஞ்ச கல்யாணி மாதிரி பறக்கும். கல்யாணியோ காம்போதியோ, நான் குதிரை சவாரிக்கு வரல. ஆளை விடு, எனக்கு குதிரை மேல ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு பழக்கம் இல்லாட்டியும் இது பழகுன குதிரை, பயப்படாம ஏறு, தள்ளிடாது. எனக்கு குதிரை கண்டதே பயம். போமா. ஆளை பார்த்தா தேசிங்க ராஜா மாதிரி இருக்க, துட்டு கொடுக்க அழுவுறியா? கோயில் ரொம்ப தூரம் இருக்கு. உனக்கு சவாரி கிடைக்கலன்னா என்னையமா மாட்டற? சரியான அடாவடியா இருக்கே. யாரையா அடாவடி பண்றது? போனா போகுது, பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு கூப்பிட்ட. அம்மா தாயே, ஆளை விடு, நான் வரேன். வராதையா, குதிரை ஏற தெரியாது நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கு ஒரு பேண்ட் சட்டை, கருகருன்னு மீச வேற, சரியான சாவுகிறாக்கி. வா, வருமானம் இல்லாட்டி பேப்பர்ல கொள்ளுன்னு எழுதி கொடுப்பேன், அதத்தான் நீ திங்கணும். இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது. இப்பவே பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க, நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சுட்டு நீ என்ன பொணமாவா அலையற? சொல்றத கேளுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்பன் சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போதும். ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்ச தூய். அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொன்னேன். தெரியாதல்ல, ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கானல நீங்க எப்படி இருந்தீங்க? புரோட்டன்ஸ்க்கு குதிரைச்சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க, பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலத சொல்லுவேன், உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு என்கிட்ட வேலை கிடையாது. வாங்குறத உன்னை வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா, என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. ஏன்? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்டல. வா. விவாக அறிவிப்பு. இந்த திருச்சபையில் வளர்ந்த திரு ஜேம்ஸும் இதே ஊரைச் சேர்ந்த காலஞ்சென்ற வின்சென்டின் மகள் ஜூலியும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன்.
சொல்றத கேளு. போகாத இல்ல. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. நான் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஜூலி, கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் தான் நடக்க போகுது. ஃபாதர் சர்ச்சில் உன் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஜூலி, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. தேவகுமாரரின் திருச்சபையில் ஆண்டவர் அருளாசியுடன் வழங்கப்படும் 2வது அறிவிப்பு. ஜேம்ஸ் ஜூலி திருமணம் நடப்பதில் இரு தரப்பிலும் எவருக்கேனும் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் சபையில் கூறலாம். திருச்சபையில் அந்த ஆட்சேபனை அனுமதிக்கப்படும். நான் இந்த கல்யாணத்தை எதுக்குறேன் ஃபாதர். ஜூலி கேத்தலிக் கிறிஸ்டியன் வகுப்பு சேர்ந்தவன். கிறிஸ்துவ முறைப்படி அவளுக்கு ஞானஸ்தானம் ஆயிருச்சு. அது எனக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த ஜேம்ஸ் கிறிஸ்தவனே கிடையாது. அவனுக்கு ஞானஸ்தானம் ஆயிருச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவன் எந்த ஊர்ல எந்த கிறிஸ்துவ வகுப்பு சேர்ந்தவன்? அவளையா ஃபாதர்? அவன் அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? அது வந்து சரி, நான் சொல்லட்டுமா ஃபாதர்? இந்த கோயில் புள்ள பேரு மரிதாஸ் இல்ல, அவரோட உண்மையான பேரு சண்முகம். அவரோட பையனை தான் ஜேம்ஸ்ங்கிற பேர்ல இத்தனை நாள் இந்த திருச்சபை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த புனிதமான தேவாலயத்துல ஒரு இந்து பையனோட கல்யாணம் எப்படி கிறிஸ்தவ முறைப்படி நடக்கலாம்? தேவனோட தூதவனை நாமெல்லாம் மதிச்சு கும்பிட்டு இருக்கிற இந்த ஃபாதர் இந்த உண்மைகளை திருச்சபையில மறைச்சது நம்ம மதத்தையே அவமதிச்சிருக்கு சமம். ஆண்டனி சொன்னதை என்னால மறுக்க முடியல. ஒரு புருஷனாகப்பட்டவன் ஒரு ஸ்திரீயின் மனதை கவர்வதற்கு பொன்னும் மணியும் கொட்டி கொடுக்க தேவையில்லை. ஆனால் பிரியத்துடன் ஒரு முழம் புஷ்பத்தை தருவாரே ஆனால் அந்த ஸ்திரீ அவர் வசமாவாள் என்பதை அறிக. தான் 5 அடிச்சதும் பூவோட ஜூலியை போய் பார்த்துட வேண்டியதுதான். ஹலோ ஜேம்ஸ். குட் ஈவினிங் மேடம். நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா? வாங்க, நான் கார்ல டிராப் பண்றேன். என்னது மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது? மல்லிகை பூசணியா? சென்ட் போட்டிருக்க மேடம், ஜாஸ்மின் சென்ட். ஓ அப்படியா? என்ன இந்த ஃபைல் பெருசா இருக்கே, கொண்டாங்க பார்க்கலாம். அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு மேடம். நீங்க பாத்தீங்கன்னா நான் தலை சுத்தி வந்துருவேன். என்ன ஜேம்ஸ், நம்ம கம்பெனி ப்ராப்ளத்தை நான் பார்க்க கூடாதா? கொண்டாங்க பார்க்கலாம். இல்ல மேடம். கொண்டாங்கடா. ஃபைல் இவ்வளவு பெருசு. அது ஒண்ணுமில்ல, என் முத மாச சம்பளத்துல பூ புடவை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கே தான். வேற யாருக்கு வாங்க போறேன்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்கினேன். கடன் பகையை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான். கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு அவன் நோயாளப்படுத்தான். கடனை திருப்பி வாங்க முடியலையேன்னு இவன் நோயாளப்படுத்தான். ஒரு நாள் 2 பேருமே புட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் மட்டும் போகவே இல்லை. அது இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்? அது இன்னும் 2 பேரை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மிசிலா இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? இன்னொரு இடிச்சவாய் வந்திருக்கான். ஓ போங்கள், கலைந்து விடுங்கள். போங்க, கலைந்து விடுங்கள். கும்பிடுறேன் சாமி. சாமி, தோட்டம் தோட்டமா விலை பேசி லட்சமா பணம் கொடுத்து வாழைப்பழ தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறேன். இப்ப வாழைப்பழ விலை சரிஞ்சு போச்சு. பெரிய நஷ்டமாயிடும் போல இருக்கு. சாமி மந்திரத்தினால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ. வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கும். வரேன் சாமி. வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி காட்டுகிறேன். ரெண்டு பழம் கொடுப்பா.
என்ன சாமி பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடுறீங்க? நீ வேணும் பழத்தை எடுத்து சாப்பிடு. எனக்கு தெரியும்ப்பா பழத்துல என்ன சத்து இருக்கு, தோல்ல என்ன சத்து இருக்குன்னு. எவ்வளவு? ₹1. ஆ. என்னது இது? பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடாரு. பெரிய மகானாச்சே. ஒருவேளை தோல்ல தான் சத்து இருக்கும் போல இருக்கு. ரெண்டு வாழைப்பழ தோல் கொடுங்க. எவ்வளவு? ₹2000. 2 தோல் ₹2000. இதுக்கே டிமாண்ட். இதான் கடைசி சீப்பு. சரி கொடுங்க. வாழைப்பழ வியாபாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சியே உண்டு பண்ணிட்டீங்க சாமி. பண்ண முடிஞ்சாதாயா சொல்லுவேன். வாழைப்பழ கடையில பழம் இல்லாம தோல் மட்டும் தூங்குறது கண்கொள்ளா காட்சி இல்லையா பக்தா? கண்கொள்ளா காட்சிதான் சாமி. பழமெல்லாம் பல கஷேத்திரங்களுக்கு பஞ்சாமிர்தமா போகுது. உங்களோட கமிஷன் எவ்வளவு தெரியுமா சாமி? எவ்வளவு? இன்னைக்கு 2%. கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 10-12,000 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வரும். வரட்டும் வரட்டும். இந்த பணத்தை வச்சே மேரி அவங்க அப்பனை க்ளோஸ் பண்றேன். பக்தா சாமி பஞ்சாமிர்த கணக்கெல்லாம் சரியா இருக்கட்டும். கணக்குல நான் கொஞ்சம் ஸ்டிக்.